நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பணம் தாங்க. இந்த உலகத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தேவை பணம் தான். இந்த பணத்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்க முடியும். அந்த அளவுக்கு பணம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமானதுன்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்க ஈஸியாக பணத்தை சம்பாதிச்சுறாங்க. ஆனால் ஒரு பணத்தை சம்பாதிக்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு மற்றவங்க கிட்டலாம் பேச்சு வாங்கி மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கி இந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் சந்தித்த பிறகு தான் அந்த பணம் நம்ம கைக்கு வருது. ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்காக செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுறாங்க. ஆனால் எவ்வளோ தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம கிட்ட பணம் தங்க மாட்டுது. எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பணத்தை சம்பாதிச்சாலும் அதை ஸ்மார்ட் ஒர்க்கால் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இது பார்த்திங்கன்னா எல்லாரும் நினைப்பாங்க இது ஒரு மாயாஜாலம் போல், இவங்க சொன்னோன்னே இதெல்லாம் நடக்கும் போல், ஏதோ ஜீபூமா பண்ணுற மாதிரி பணத்தை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. இது மாயாஜாலமோ இல்லை மந்திரக்கோளோ கிடையாது. இது எல்லாரோட மைண்ட் செட்லேயும் பணத்தை வச்சிருக்கிற மதிப்பு தாங்க. பணத்தை ஈர்க்கணும்னா நம்மளோட மைண்ட் செட் பணத்து மேலே நல்ல மதிப்பாக இருக்கணும். பணத்தை ஈர்க்கணும்னா மைண்ட் செட், ஆக்ஷன், எனர்ஜி இந்த மூணும் ஒன்றா இருந்துச்சுன்னா தான் நம்மளால் எவ்வளோ பணத்தையும் ஈர்க்க முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷனில் மணி மேனிஃபெஸ்டேஷன் ஒரு தனியாகவே இருக்குது. இப்போ மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? பாசிட்டிவ், நெகட்டிவ். நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவாக திங்க் பண்ணோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூடும். நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். சப்போஸ் நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணோம்னா நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். மணி மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு அடிப்படை தத்துவம்னு சொல்லணும்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் தாங்க. நீங்கள் எதை ஈர்க்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு சுலபமாக கூட சொல்லலாம், எண்ணம் போல் வாழ்க்கை. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் ஒரு நாளில் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களே அறியாமல் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டில் ஒன்று தோணும், ஐயோ இன்றைக்கி நம்ம ரொம்ப சிரிச்சிட்டோம், இன்றைக்கி நம்ம அழுக போகிறோம் அப்படின்னு. அது உங்கள் மனசில் பதிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். நீங்கள் சிரிக்கிறத சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வந்தனால அதில் நீங்கள் என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அழுக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ நம்ம காலையிலே நினச்சோமே, இன்றைக்கி நம்ம ரொம்ப சிரிக்கிறோம், ஐயோ அழுக போகிறோமே அப்படின்னு. இதுதாங்க நம்மளோட தாட். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வெளிப்படும். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும், எண்ணங்கள் எப்படி இருந்தால் நம்மக்கிட்ட மணி நம்மக்கிட்ட வரும், நம்ம எண்ணங்கள் எப்படி இருந்தால் நம்ம எல்லாத்தையும் ஈர்க்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கிளியாரிட்டி. அதாவது நம்மளுக்கு என்ன வேணும், எவ்வளோ வேணும், எப்போ வேணும், இது எல்லாத்தையுமே நம்ம கிளியராக இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கடைக்காரர்கிட்ட போயிட்டு தக்காளி வேணும், வெங்காயம் வேணும், உருளைக்கிழங்கு வேணும் இப்படின்னு சொன்னால் போதுமா? எவ்வளோ வேணும், எத்தனை கிலோ வேணும் அப்படின்னு சொன்னால் தானே அவர் அந்த காய்கறிகளை நம்மளுக்கு கொடுப்பாரு. அதனால் நம்ம எப்பயுமே எது வேணும் கேட்டாலும் யூனிவர்ஸ்ட்டை அது தெளிவாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு 5 லட்சம் பணம் வேணும்னா 5 லட்சம் பணம் தான் எனக்கு வேணும். அந்த 5 லட்சம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு கிளியாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும். அந்த 5 லட்சத்தை வச்சு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். அதை சொன்னால் தான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். 5 லட்சம் வேணும், அந்த 5 லட்சத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறோம், எந்த மாதிரியான செலவுகள் இருக்குது, எந்த மாதிரியான நம்ம அசட் சேர்க்க போகிறோமா இல்லை நகை சேர்க்க போகிறோமா, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றத ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விஷுவலைசேஷன். அதாவது நம்ம எதை ஈர்க்கிறோமோ, எதை கேட்குறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். உண்மையாக நம்ம ஃபீல் பண்ணாலே போதும், நம்மளுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன். அதாவது உங்கள் மனசில் சரின்னு தோணும். இதெல்லாம் பண்ண பிறகு, அதாவது கிளியாரிட்டி, விஷுவலைசேஷன் எல்லாம் பண்ண பிறகு உங்கள் மனசில் நீங்கள் ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அந்த செயல் சரி நீ பண்ணு அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணலாம். ஃபினான்ஷியலாக லிட்ரஸியாக இருக்கணும். நியூ இன்கம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் கேட்குற மணி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட எனர்ஜி பார்த்திங்கன்னா நியூ எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல பாசிட்டிவிட்டி திங்கிங் அதிகமாகவே இருக்கும். யூனிவர்ஸை பொறுத்தவரையும் நேர்மையாக உண்மையாக இருந்தாலே போதுங்க, யூனிவர்ஸ் உங்களோட சேர்ந்து செயல்படும்.
டோன்ட் ஃபீல் கில்ட்டி. அதாவது ஷாப்பிங் பண்ணுறப்ப ஒரு 2000 ரூபாய் ஷூவாக இருந்தாலும் ஐயோ இந்த ஷூ வந்து 2000 நம்மளால் வாங்க முடியாது அப்படின்ற ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. அந்த ஷூ வந்து 2000 தானே, வாங்கலாம், ஆனால் வந்து இப்போ எனக்கு பிடிக்கல, பின்னாடி வேணால் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தவிர என்கிட்ட காசு இல்லை, இதெல்லாம் என்னால் வாங்க முடியுமா அப்படின்ற கில்ட்டினஸ் இருக்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடையணுங்க. 10 ரூபா இருந்தாலும் அதை சந்தோஷமாக என்கிட்ட 10 ரூபா இருக்குது அப்படின்னு நம்ம மனப்பூர்வமாக சந்தோஷப்படணும். அது இல்லை, இது இல்லை, என்கிட்ட பருப்பு இல்லை, புளி இல்லை அப்படின்னு வீட்டில் உள்ள பெண்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டில் எப்பயுமே இல்லாமல் தான் போகும். என்கிட்ட இருக்குது, என்கிட்ட காசு இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வந்தாலும் எல்லாமே கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம வைப்ரேட் பண்ணணுங்க. இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் மெத்தடில் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு செக்லேயோ எழுதி வைக்கலாம். எழுதி வச்சு அது கண்டிப்பாக இத்தனாம் தேதிக்குள்ளே நடக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா போதும். அதை நீங்கள் அடிக்கடி பார்க்குறப்ப உங்களுக்கே உங்களை அறியாமலே அது நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம், ஜிம் கேரி, அவர் ஒரு பெரிய நடிகர், அவரை வந்து ஃபாலோ பண்ணாராம். ஜிம் கேரிக்கு பட வாய்ப்புகள் வரலையாம். அந்த நேரத்தில் அவர் மனம் தளராமல் இருக்கிறக்காண்டி ஒரு செக் எடுத்து $10 மில்லியன் எழுதி வச்சாராம். அவரோட சேலரி 23 டிசம்பர் 1995 எழுதி வச்சாராம். அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணவே இல்லை. அவரோட வாலெட்டில் எப்பயுமே அந்த செக் இருக்குமா, அதை எடுத்து பார்த்துக்குவாராம். அப்போ ஒரு நாள் ஒரு படம் வந்து புக் ஆயிடுச்சான். அதே மாதிரி அந்த செக்கில் உள்ள அமௌண்ட்டே அந்த படத்துக்குரிய சேலரியாக அவருக்கு கிடச்சிச்சான். நம்ப முடியுதா? இது உண்மைதாங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் நடக்கும். எப்பயுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட யூனிவர்ஸில் இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மணிக்கு அஃபர்மேஷன் இருக்குங்க. வாங்க டெய்லி நைட்டு தூங்குறப்பையும் காலையில் எந்திரிச்ச உடனேயும் இந்த மாதிரி அஃபர்மேஷன் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மிராக்கிள் கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்கும். நான் செல்வந்தன், பணமும் செல்வமும் என்னிடம் எப்போதும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வளர்ச்சியான நாள். என்னிடம் பணத்தின் ஆற்றல் அதிகமாக உள்ளது. நான் பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவன். பணமும் வெற்றியும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.